இன்னைக்கு நம்ம எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா கல்லுக்குடிக்கு போகிறோம். கல்லுக்குடிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பசங்க சைடிஸ் வாங்கிட்டு வர ஒருத்தர் போய்கிறாரு. இங்கே பாருங்க भैया जूस போடு போடு एक दो तीन चार 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 जूस அங்கே பாருங்க. பாவம் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி ரெண்டு பேரும். உடம்பு பார்த்தாவே தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறவங்க. கடையிற அங்கே பாருங்க கடை அவர் கடையிறத பாருங்க. இந்த ஈசிஆர் ரோட்டில் நீங்கள் அழகாக கடை போட்டு வச்சுருங்க. ஆனால் குச்சி காட்டுங்கண்ணா. भैया नक्कल முட்டை முட்டை போடுதல எத்துட்ட தலை ஒரு முட்டை எகிரி சாப்பிடுறாது. கல்லுக்குடி பார்த்து முன்னாடி இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கா கல் குடிச்சிட்டு ஸ்ட்ரென்த்துக்காக ஜூஸ் குடிக்கிறோம். டம்ளர் ஜூஸ் செய்கிறவங்க தான் ஐஸ் கம்மியாக போடுவாங்க. முதல்ல ஐஸ் இருக்குதா அதான் இப்போ வந்து சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சிட்டோம். இப்போ கிளம்பி கார் எடுத்துன்னு கல்லுக்குடிக்கு பாண்டிச்சேரி போகிறோம். நாங்கள் கல்லுக்குடிக்கிற ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் கல்லுக்குடிக்கிற ஸ்பாட்டுக்கு வந்தோன்னே பார்த்தா ஃபுல்லாக பலா மரத்தில் பலாப்பழமாக காய்ச்சிருக்குது. நல்லா காயாது. சரி ஏதோ ஒன்று. ஆனால் போகும்போது இன்றைக்கி கார் டிக்கியை ஃபுல் பண்ணிக்கிட்டு தான்டா போனோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். பாருங்கள் அண்ணன் கல் ஏறுறதுக்கு மரம் ஏற ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கல் ஏறுறது வந்து நம்ம தெரியாமல் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, கல் ஊற்றி முன்னாடியே வச்சுருவாங்க. காலை மரத்துக்கு ஏறின கல்லெல்லாம் ஊற்றி வச்சு தண்ணி ஊற்றி மாத்திரை போட்டு ஏடா கூடம் பண்ணி வச்சுருவாங்க. குச்சி கிருக்குன்னு ஆகி வாந்தி அப்படியே லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அப்போ என்ன பண்ணோம், மரம் ஏறினவுடனே அப்படியே மரத்தில் இதை குடத்தை கட்டிக்கின்னு ஏறுவாங்க. நம்ம கண்ணு முன்னாடி இறங்கி 2-3 பனை மரம் ஏறுவாங்க. ஏறிட்டு மொத்தமாக அது ஒரு அரை குடம் ரொம்ப நேரம் என்ன பண்ணுவாங்க, திருப்பி நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை ஊற்றி கொடுக்கும் போது அதெல்லாம் சுகம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி அப்படியே வந்து இங்கே உட்காரலான்னு பார்த்தா பக்கத்தில் முந்திரி போகிற மரம். ஐயோ இது நம்மளுக்கு சாப்பிட்டே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிட்டோம். முந்திரி போனோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ஒன்றுன்னா இங்கே முந்திரி பழத்தை சாப்பிட்டு கீழே கொட்டையை போட்டுடணும். ஏன்னா அவங்களுக்கு கொட்டையினால தான் அவங்களுக்கு வருமானம். அதனால போனோம் முந்திரி பழம் எவ்வளோ சாப்பிட்டு கிடாக்கான்னு கொட்டையை மட்டும் கீழே போட்டுருந்தாங்க. சரி நம்மளும் ஆளுக்கு ஒரு பழம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாம் ஹைட்டாக இருக்குது. சரி ஹைட்டாக இருக்குன்னு எகிரி எடுக்கிறோம். அப்போ நம்ம சரி பரவாயில்ல ஒரு பழம் கைக்கு வந்துருச்சு, சாப்பிடணும்னு நினச்சா நமக்கு பழம் வந்தே தீரும் அப்படின்ட்டு அது எடுத்த பழத்தை அப்படியே அதை எடுத்து அப்படி துவைக்கும் போது அதில் வரும் பாருங்க ஒரு ஜூஸு. அதுவே இல்லைங்க. சின்ன வயசில் எங்கள் ஊரில் கிடக்கும் காட்டில் ஸ்கூல் கட்டஸ்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட்ட காலம்லாம் போச்சு. கவராக பார்த்த போறீங்கன்னு வந்து அப்போல்லாம் கொட்டையோட எடுத்துன்னு வந்துடுவேன் தெரியாமல். இப்போ தான் தெரியுது கொட்டைலாம் பிஸ்னஸ் போகலாம் அவங்களுக்குன்ட்டு. தப்பு போட்டுட்டோமேடா அப்படின்ட்டு. சரி பரவாயில்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணோம், அந்த பழத்தை சாப்பிட்டு வேறு எங்கடா பழம் இருக்குது அப்படின்னு சுற்றி மூத்த நானும் பார்த்தேன். நம்ம கண்ணுக்கு ஆட்டில் ஒரு ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு செட் ஆகலை. இருந்தாலும் முந்திரி பழம் சாப்பிட்டோன்னே நெஞ்சு கரன்னு சூப்பராக இருந்துச்சு. சரி அப்படியே போனோம். நம்ம அண்ணன் இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு. இவர் வீட்டுக்கு தான் வந்தோம். கல் குடிக்கிறது எல்லாம் இந்த போகிற வச்சு அண்ணன் வராரு பார்த்தா கல் வாங்கி வரதுக்காக கலெக்ட் பண்ண வரதுக்காக போகிறாரு. சரி அப்படியே அவர் வீட்டு பாருங்க எவ்வளோ அழகாக முந்திரி தோப்பில் வாழை மரத்து நடுவில் குடிசை வீட்டில் அழகாக இருக்கிறது பாருங்க. அப்படியே வந்து அவர் வீட்டு வெளியே ஒரு முந்திரி பழம் வரும். தேடிங்கடா 1-2 தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த ரெட் கலர் முந்திரி அம்மா வாயில் வச்சா ஜூஸ் அப்படியே அள்ளுதுங்க. அம்மா அப்படியே மேல் பக்கம் மட்டும் தான் சாப்பிடணுமா, கீழ் பக்கம் சாப்பிட்டா நெஞ்சு ஓவராக கறிக்குமா, இந்த மாதிரி நெஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல் வந்துடும். சரி பரவாயில்லடா அப்படின்ட்டு இன்னைக்கு எப்படின்னு சட்டை நாஸ்தி கதி ஆக போகுது தெரிஞ்சு போச்சு. கருப்பு சட்டை எதனா போட்டு வந்துடலாம், இந்த சட்டையை போட்டு வந்துட்டேன் இன்னைக்கு இந்த கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி பழத்தை கம்பெல்லாம் தச்சோம். அவன் கரெக்டாக ஃபர்ஸ்ட் வாட்டி அடிக்காமல் விட்டான். 2வது வாட்டி அடிச்சோன்னு முந்திரி பழம் செதறி போயிட்டாப்புல. அப்படியே சிக்க பின்னி சின்ன பையனும் அப்படியே ஊங்கிட்டாப்புல பழம். அப்படியே கண்ணாடி போட்டுன்னு கரெக்டாக வச்சுட்டான் கண்ணு தெரிஞ்ச மாதிரி. ஃபர்ஸ்ட் கண்ணாடி கைட்டு இருக்கான் போது 2வது கண்ணாடி போட்டு வச்சான் கரெக்டாக வச்சுக்கிறான். 2-3 பழம் மட்டும் தான் இருந்துச்சு மத்தில், வேற பழம் கிடையாது வச்சுக்கிறான். அண்ணன் கொண்டாந்து கொடுத்துட்டு வந்துட்டாரு. சரி முந்திரி பழம் மண்ணு போட்டுருக்குதா போய் கழுவி விடாங்க பாரு கொண்டாங்க இருக்கு பாருங்க. அண்ணன் அதுக்குள்ள வாங்கடா அக்கா வாங்கக்கா அப்படின்ட்டாரு. அக்கால் ஏய் எத்தனை வந்துட்டாரு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொம்புல எத்தனை வந்துட்டாரு. கல்லு பெருசான கல்லு. ஐயோ கல்லு பார்க்கவும் நாக்கு ஊற ஆரம்பிச்சிச்சு. பாருங்களேன் பால் மாதிரி இருக்குது, பசுமாட்டு பால் மாதிரி இருக்குது.
சும்மா சொல்லிக்கிறாங்க பனை மரத்து அடியில் கொஞ்சம் பால் குடிச்சா கல்லுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்துட்டு சுடாச்சுங்க. நான் திட்டிப்பு இயற்கை பானம், அது ஒரு அழகிய பானம். சரி அண்ணே ஒரு சொம்பு ஊத்து, இந்த பெரிய சொம்பு எனக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு முடிவு பண்ணேன். சரி அப்படின்னு நினைச்சேன். அதுக்குள்ள என் ஃப்ரெண்டு கொடுத்துட்டாப்புல. சரி பரவாயில்ல நான் இதுல ஊத்துனேன், எனக்கு ஊத்துனேன் அப்படின்னு ஊத்துனாரு. அப்படியே ஊத்துறாரு. ஆனா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம லிமிட் எவ்வளவு சாப்பிடலாம், மொத்தமா ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு வந்துருவோம். வெளியில போனா ஒரு சொம்பு கணக்கு அப்படின்ட்டு கணக்கு. அப்படியே எடுத்து பாருங்க, இதான் கல்லு. அப்படியே வாயில எடுத்து ஒரே பக்கலாட்டிங்கங்க. சும்மா இந்த கல்லை வச்சு வச்சு குடிக்கிறதுலாம் கிடையாது. அது டேஸ்டே வழிஞ்சு வாய் வழியா வழிஞ்சு ஊத்தணும். அப்படியே நக்க ஒரு குடிக்கணும். அப்படியே லைட்டா புளிப்பும் திட்டிப்பும் சேர்ந்துன்னு அப்படியே ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணி சப்பின்னு குடிச்சேன். அப்புறம் தூக்கி அப்படியே படக்குன்னு இறக்கணும் உள்ள. அப்படியே உள்ள இறக்குனாதான் அந்த டேஸ்ட். குடிக்கிறது ஒரு சொம்பு அப்படியே நெக் ஆச்சுட்டு பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டேன். இனிமேல் நம்மளை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத அருணே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே சட்டை நாஸ்திகதி ஆக போறேன். அது மட்டும் தெரிஞ்சு நம்ம கண்ணாடி அண்ணன், அதாவது நம்ம ஃப்ரெண்டு கண்ணாடி கைட்டு வச்சுட்டு குடிக்க தயாராயிட்டாரு. நம்பி குடி பேக் மாட்டின்னு வந்துட்டாரு. என்னடா பேக்ல மாட்டினது பாத்தீங்களா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து இங்க ஒர்க் பண்ணலான்னு வந்தாரு. நல்லா கல்லு குடிச்சு நல்லா ஒர்க் பண்ணுவாரு. ஆனா இங்க சிக்னல் கிடையாது. அதனாலதான் அவர் பேர் பிரிவினு நீங்க வேலை செஞ்ச மாதிரி தான் அவருக்கும் பிடிச்சிச்சான். அடுத்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர், அவரும் குடிச்சிட்டு அடுத்த வேட்டைக்கு கிளம்பிட்டோம். இந்த மரத்துல போனோம் பறிக்கலாமான்ட்டு. இந்த மரத்துல காயே இல்லை. மேல வரலாம் என்னடா அண்ணன் தொட்டுக்கொம்பு எடுத்து போறா பாத்தீங்களா. ஆமா தொட்டுக்கொம்பு அறுத்து டமால்னு ஊந்து பார்த்த வீட்டுக்கு எடுத்துமே குழந்தை ஆக்கிறதுக்கு தான் பிளானுக்கு. அது அண்ணன் வந்து ஃபுல்லாக்குறாப்புல. அவங்க கல்வி டெய்லியும் குடிச்சிட்டு வெளி சரக்கு அவங்க ஒயின் ஷாப்ல வாங்கின சரக்கு தான் வேணும்னு நினைச்சாரு. சரி அதனால நாங்கள் வெளியிலேருந்து அவருக்கு சரக்கு வாங்கி போயிட்டோம். அவர் அந்த சரக்கை போட்டார். எங்களுக்கு இயற்கை மதுபானத்தை கொடுத்துட்டாரு. அவரு கிருக்குன்னு ஆகிட்டாரு. நாங்கள் சும்மா லைட்டாக அவர் சொல்லிட்டாரு, அக்கா நம்ம மரம் எந்த மரம் வேணாலும் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நாங்கள் வேட்டைக்கு வந்துட்டோம். இல்லை கல் கேனெல்லாம் கட்டினோம், வீட்டுக்கு எடுத்து போய் குடிக்கணும்ல அப்படின்ட்டு வைக்கிறாரு. உள்ள வேடா தம்பி உள்ள வை. உள்ள வச்சுட்டாரு. இப்போ நாங்கள் வந்து வேட்டைக்கு போறோம். மரத்துல வந்து பாத்திரம் பலாப்பழத்தை பாத்திரம் ரொம்ப பச்சை எந்த பழம் வேணுமோ நீங்க சொல்லுங்க, நான் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பச்சை காய் அது வேஸ்ட் தான், அது அழுவி போயிடும். அது கூட வேலைக்கு ஆகுது. பயிற்சி அத்தை ஊத்துறேன் கீழே எதுவும் ஆயிட்டு மேலே ஏறிட்டா அத்து மச்சான் பயிற்சி அப்படி தூக்கும். வீடியோ இருக்குதான் அப்படியா இருக்கு. கீழே வந்துரு. கையில போடுறா புச்சிருவேன். பக்கத்துல தானே இருக்குது. அப்ப பக்கத்துல தானே இருக்குது. எத்தனை தலை இருக்கான்? 6 கிலோ 7 கிலோ 6 கிலோ புடிச்சிரும் போட்டு. நீ புடிங்க வேஸ்ட் பண்றா. நீ அங்கிட்ட புத்து நீ குடுமா இது பணம் பயமா போயிடுது. யாரும் தர மாட்டேன். நான் கை விட்டு பிச்சை நாங்க ஏத்த முடியும். ஐயோ பயம் பணம் பை தருமா ஃபுல்லா பலாப்பழம். சட்டெல்லாம் பாருங்க ஃபுல்லாக பழம் மரம் ஏறி பலாப்பழம் காய்ச்சி. இல்லடா தண்ணி அதில் இருக்குது கொஞ்சம். தர எடுத்துங்க. நம்மளுக்கு யாருங்க வீடியோ சைடு கை எழுந்துலவா கை எழுந்துடே கை எழுந்துடா. ஃபுல்லா இப்போதான் போகலாம். அடுத்து ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்களா சோத்துல எல்லாம் அவர் வீட்டில் எடுத்து வச்சிட்டாரு. ஓ வணக்கம் சொல்லுங்கண்ணா. வணக்கம்பா. என்ன எதனா எடுக்க போறியாண்ணா? ஆமாம் சும்மா. எந்த ஊர்ண்ணா இது? இது கப்பியாக்கம். ஓகே எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேண்ணா. என்ன ஊர் நீங்கள்? நாங்கள் கோயமார் நாவலூர்.
சொல்லு சொல்லு ஓ நம்ம பழைய மலைவரோடா. ஆமாம். சரி போயிடுண்ணா. காரப்பாக்கமா மேட்டுக்குப்பமா? இங்கே அதுக்கு முன்னாடியே படூர் கிளம்பாக்கம். ஆ ஆமாம் ஆமாம் நாவலூர். அப்படியா? ஆமாம் ஆமாம் அப்போ தெரியுண்ணா. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே பனங்கல் குச்சிட்டு கொஞ்சம் கேர் ஆயிடுச்சு. பனங்கல் குச்சிட்டு ஃபுல்லாக பலாப்பழத்தெல்லாம் இங்கேருந்து அறுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போகிறோம். ஒரு புளியாம்பழம் ஒன்று திதிப்பாகுது. கரெக்டாக ஈசிஆர்லேருந்து இது வந்து கப்பி வாக்கம் அப்படின்னு சொல்கிற இடம். ஆக்சுவலாக இவங்க வந்து வீட்டுக்காக ஓன் யூஸ்க்காக பனங்கல் போடுறவங்க, பனங்கற்கண்டு செய்யறதுக்காக அவங்கக்கிட்ட வாங்கி பனங்கல் கொச்சிட்டு அப்படியே போகிறோம். இவங்க காரை எங்கே எடுத்துன்னு விட்டாங்கன்னு தெரில. சரி பரவாயில்ல, நான் நடந்து போயிட்டுருக்கேன். இடம் பாருங்கள் எப்படி இது மட்டும் பாருங்களேன். இதுதான் இந்த ஊரோட வியூ. எப்படி இது இதாகுதுல ஃபுல்லாக பணமாக தான். கேட்கடா